ஏன் சில பிரச்சனைகள் நீடிக்குது தெரியுமா? நம்ம கர்த்தரை சார்ந்து இல்ல, தேவனை சார்ந்து இல்ல, நம்ம மனுஷனை சார்ந்து இருக்கிறோம். இவர்களால் உதவி செய்ய முடியும், அவர்களால் உதவி செய்ய முடியும். நான் சொல்றேன், கர்த்தர் அனுமதி கொடுக்காம எங்கேருந்துமே உதவி வராது. உங்களுக்கு பெரிய பெரிய விஐபி தெரியலாம், பெரிய பெரிய மந்திரிகளை தெரியலாம், பட் they are nothing before the Lord. ஆண்டவர் அங்க ஒரு ஒரு கிரீன் லைட் கொடுத்தா தான் அவர்களால் உதவி செய்ய முடியும். So remember, the next time when you want to seek help from man, remember it is God who approves it. ஆண்டவர் அனுமதி கொடுக்காம நடக்காது. Why then are you wasting your time? ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? ஏன் பலத்தை வீணாக்குறீங்க? நீங்க நேரா ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம் இல்லையா? நீங்க ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது ஆண்டவரே இந்த யுத்தத்தை செய்வார், ஆண்டவரே உதவி அனுப்புவார். Somehow he will do it for you. The problem is we are seeking the hand of man. மனுஷனுடைய கையை தேடுகிறோம். நான் சொல்றேன், பாஸ்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அபிஷேகப்பட்ட மனுஷனும் சரி, கர்த்தர் இல்லாமல் உதவி நடக்காது, வல்லமை புறப்பட்டு வராது. The anointing, the power will not be released. ஏன் நிறைய பேர் வந்துட்டு ஜெபிக்கும் பொழுது ஒண்ணுதை பெற்றுக்கொள்ள போறாங்க? என்ன காரணம்? ஓ, இந்த பாஸ்டர் இருக்காரு, அவர் ஜெபிச்சா பேய் ஓடிடும், அவர் ஜெபிச்சா சாபம் உடைஞ்சிரும், நல்லது நடக்கும். You see, if you put your eyes, you place your hope on men, you will fail. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் they are nobody to the sight of God. Hallelujah.